அனைவருக்கும் வணக்கம். நாடு சுதந்திரம் அடைந்ததில் இருந்து காங்கிரஸ் கட்சி மட்டுமே தேச விடுதலைக்காக போராடியதாக ஒரு மாயையை உருவாக்கி மக்களை ஏமாற்றி தொடர்ந்து ஆட்சி செய்தது. ஆனால் பாஜக உதயமானது முதல் மதவாத கட்சி, சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி என்று கூறி காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதையும் மீறி மக்கள் ஆதரவுடன் வளர்ச்சியடைந்த பாஜக முதன் முறையாக 1998 வாஜ்பாய் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைத்தது. சில குளறுபடிகளால் 1999 ஆட்சி கவிழ்ந்தாலும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று வாஜ்பாயை மீண்டும் பிரதமர் ஆனார். முழுதாக 5 ஆண்டு முடிந்து 2004 தேர்தலில் வாஜ்பாய் அரசு தோல்வி அடைந்த பின்னர் 10 ஆண்டுகள் நடந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் தாண்டவமாடின. இதுவே 2014 தேர்தலில் பாஜகவுக்கு அபார வெற்றியை தந்தது. அதற்கு முன் 13 ஆண்டுகளாக மோடி தலைமையில் குஜராத்தில் நடந்த ஊழலற்ற திறமையான வெளிப்படையான நிர்வாகம் நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இதனால் மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து 2014 பாஜக வெற்றி பெற்றது. 2014-2019 வரையான ஆட்சியில் எந்த ஊழல் குற்றச்சாட்டிலும் சிக்காமல் நாடு வளர்ச்சி பாதையில் சென்றது. சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் இனத்தவருக்கு பாகுபாடு இல்லாமல் பாதுகாப்பு தந்து பல சலுகைகள் வழங்கியதால் எதிர்க்கட்சிகளின் மோடி எதிர்ப்பு கோஷம் 2019 லோக்சபா தேர்தலில் மீண்டும் படு தோல்வி அடைந்தது. முஸ்லிம் சகோதரிகளுக்கு பாதுகாப்பான முத்தலாக் தடை சட்டத்தை நிறைவேற்றி அவர்களின் முழு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் கட்சி ஜாதி மதத்தின் பெயரால் ஓட்டு சேகரித்த போது மோடி ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற கோஷத்தை முன்வைத்து வெற்றியை ஈட்டினார். இந்த யுக்தியை 2024 லோக்சபா தேர்தலிலும் பாஜகவுக்கு அபார வெற்றியை தரும் என்பது உறுதி. எனவே காங்கிரஸ் மற்றும் சில மாநில கட்சிகள் அங்கம் வகிக்கும் புள்ளி வச்ச இந்தி கூட்டணியின் போலி மதச்சார்பின்மை அரசியல் இனி எடுபடவே படாது. நன்றி.